பிசி ட்ரீமர்ஸ் நம்ம 2025 நடந்த குரூப் 4 எக்ஸாமோட ஜென்ரல் தமிழ் ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ப்ரீ சென்சார்ஷிப் இப்போ எப்போவுமே கலைச்சொற்களில் ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுக்குறேன். அந்த இங்கிலீஷ் டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆன்சரில் ஹிண்ட்டு கிடச்சா அதை ஒரு ஃப்ளூட்டில் நம்ம போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீனாலே நம்மளுக்கு முன் தெரியும். ஸோ அப்போ அதை வச்சு இதை முன் தணிக்கைன்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பொசிஷனா உடைமை நம்மளோடது அப்படிங்கிற அந்த ரீட் பண்ணாலே நம்மளுக்கு தெரியும். ப்ரிஸ்கிரிப்ஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது அதிகமாக சொல்கிறது. அப்போ நீடனு போகம். ப்ரீமியம்னா முனைமம். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி கலைச்சொற்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா வேர்ட்ஸையுமே நம்ம தமிழ் மீனிங் தெரிஞ்சோன்னா கண்டிப்பாக இந்த வரப்போகிற குரூப் 4க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதுவும் கலைச்சொற்கள். வேற்றான்னா இதில் வந்து திறனாளர். வேற்றான்னா வெற்றி பெற்றவங்க அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ வேற்றான்னா திறனாளர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து புவியியல் ஓரியன்டாக இருக்குது. கிளாசியர்னால் நம்ம என்ன சொல்லணும்னா பனியாறு. கிளாசியர் அந்த ப்ரொனன்சியேஷன்லேயே பாருங்கள், கிளாஸ்னால் பனி அந்த மாதிரி வருமா. ஸோ கிளாசியர் பனியாறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தனிமரம் காடாதல் என்ற பழமொழி உணர்த்தும் சொல். தனிமரம்னா நம்ம என்ன சொல்லுவோம், எப்போவுமே தனிமரம் வந்து காடு ஆகாது. ஸோ அப்போ நம்ம பகையை நீக்குதல். அடுத்த கொஸ்டின், அழகண்ட எல்லாம் அளப்பும் இழப்பினும் பிற்பைக்கும் நற்பலவை குரல் வந்தும் பழமொழி புக்கில் இருந்து இதோட நிறையா கேட்கவே இல்லை. ஸோ அதனால் அவுட்சோர்ஸ் புக்கு இளங்குமரனார் புக்கு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அழகண்ட இழப்புனா ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. அழகண்டெல்லாம் அளப்பம் இழப்பினும், அதாவது அடுத்தவங்களுக்கு ஆசைப்பட்டால் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபுத்தொடர். ஓமைத்தொடர் மரபுத்தொடர் எல்லாமே அவுட் சோர்ஸ்க்கு போயிட்டாங்க கலைச்சொற்கள். ஸோ அடாரடி படாரடினா என்ன சொல்லுவோம், பெருங்குழப்பம், நம்மளுக்கு எதுவுமே புரியாத மாதிரி. அகடவடனா தந்திரம், நரி ஓரியன்டானது. ஈரட்டுனா உறுதியின்மை, இங்கிட்டா அங்கிட்டா, இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால். கை கூடுதல்னா சித்திடுதல், அதாவது கம்ப்ளீட் ஆகிறது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். காட்டில் சிங்கம் என்ன பண்ணோம், முழங்கும். யானை பிளிரும். ஸோ அப்போ எது அலரும், ஸோ ஆந்தை அலரும், பசு கத்தும், புலி உருமும், யானை பிளிரும், இன்னொன்று பசு கத்தும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையை விளக்க பொருள் பொருத்தமான தரல். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அலை ஓய்ந்த கடல் போல. அலை ஓய்ந்த கடல்னால் எப்பவுமே எப்படி இருக்கும், அமைதியாக இருக்கும். அடியற்ற மரம் போல்னா வீணாகிறது. மத்தில் அகப்பட்ட தயிர் போல, ரெண்டு சைடும் பாவம் இது பண்ணுறது. ஸோ அப்போ மனம் உடைதல். புயலில் சிக்கிய பூங்கடி போல், அது பயந்து நடுங்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், இது கொஞ்சம் ஃபெமிலியரான கொஸ்டின் தான். உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல் இத்தடில். உகிர் சுற்றுனா என்னது, நகை சுற்று. ஒரு பழமொழி ஓரியன்ட் மாதிரி தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் கலை சொற்கள் தான். கால் புக்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், மறு கவனிப்பு பதிவேடு. கால் புக்னால் உள்ளே வரவங்களை என்ட்ரி போடுவாங்களா. ரெக்கார்ட்னாலே பதிவேடு வந்துடணும். ஸோ அப்போ ரெக்கார்டு இஷ்யூ ரிஜிஸ்டர்னா பதிவேடு வழங்கு குறிப்பேடு. பெப்பர் ஷீட் ரிஜிஸ்டர்னா வரியர் வழக்கு பதிவேடு. ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர்னா செம்மைப்படி பதிவேடு. ஆஃபீஸ் ஓரியன்டான சொற்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், அடாரிங்னாலே இதை கொஞ்சம் பிரிச்சோன்னா அடாரிங்னா என்ன சொல்லலாம், அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அவங்கள பற்றி அது மாதிரி போற்றுதல், அது ஓரியன்டான மீனிங் வந்து போற்றுதல். தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட்னாலே ஃப்ரெஞ்சு மொழி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அதாவது போர்ச்சுகீசிய மொழி, தமிழ் மொழி, இது என்ன அப்படிங்கிறது, அதாவது மன்னிப்பு உறுதுன்னு சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நிறையா அது படிக்கணும். சரியான இணையை தேர்ந்தெடுக. தாராபாரதி ஆசிய ஜோதி எழுதினாரா, எழுதலை. இது வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதினாங்க. முடியரசன் எழுதினாங்க. வீரகவியம் கரெக்டு தான். இதய ஒளியாறு டி.கே. சிதம்பரனார்.
ரசிகமணி விரல் நுழைச்சங்க எழுதுனாங்க, எழுதலை. தாராபாரதி தான் எழுதுனாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. ஸோ இதுக்கெலாம் நம்ம எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தா மட்டும்தான் டக்கு டக்குன்னு போட முடியும். ஏன்னா இந்த தடவை கொஷின்ஸ் வந்து டைம் ரொம்ப இழுக்குது. அடுத்து புக்கை என்ற சொல்லின் பொருள் தருக. புக்கைனா நம்ம புக்கில் படித்தது தான் குறிக்கோள். அடுத்த கொஸ்டின் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்ததுன்னா தேவநய பாவனார். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.